இந்த ஃபோனுக்கு தண்ணியில் கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னன்றதை உண்மையிலே பார்க்கலாம். அதாவது பல ஃபோன்ஸ் நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஒரு சில ஃபோன்லாம் ஐபி ரேட்டிங்னு சொல்லுவாங்க, இன்னும் ஒரு சில ஃபோன்லாம் ஐபி ரேட்டிங் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் அப்படி இருந்தாலுமே இது உண்மையாக ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ வாங்க மொபைலை தண்ணியில் போட்டு பார்க்கலாம். ஐஃபோனுக்கு ஐபி ரேட்டிங் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலுமே இதில் தண்ணி உள்ளே போச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கின ஃபோன் புது ஐஃபோனாகவே இருந்தாலுமே 1 இயர்க்குள்ளவே அது நடந்தாலுமே தண்ணி உள்ளே போச்சுன்னா வாரண்டியை நீங்கள் கிளைம் பண்ண முடியாதுன்றத ஆப்பிள் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த ஐபி ரேட்டிங்கை ஏன்பா கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபி ரேட்டிங் அப்படின்றது வெறும் சர்டிஃபிகேஷன் மட்டும்தான். ஓகேங்களா? சர்டிஃபிகேஷனுக்கு இந்த ஃபோனை அமுச்சு அதை டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. இந்த ஃபோனை அனுப்புறது கிடையாது. அதாவது மோஸ்ட் ஆஃப் த பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மிட் ரேஞ்செலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே இந்த டெஸ்டிங்க்கு அனுப்புறது கிடையாது. ஏன்னா டெஸ்டிங் அனுப்பிச்சா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும். அதை நம்ம எடுத்து அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்கி அதை காமிக்கிறதுக்கு பதில் அனுப்பாமே விட்டுறலான்றது போல் டிசைட் பண்ணுறாங்க. பட் அப்படி இருந்தாலுமே இன்னைக்கு 2021 வரக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த தண்ணி உள்ள புகாத மாதிரியோ இல்லை தண்ணி பட்டாலும் கொஞ்சம் வந்து தப்பிச்சுக்கிற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணுறாங்க. பட் இந்த சர்டிஃபிகேஷன் வாங்குறது இல்லை. அவ்வளோதான் சின்ன டிஃப்ரென்ஸ். ஆனால் இதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் நம்ம போய் டஸ்ட்டுக்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு மண்ணில் கிண்ணுலாம் வந்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக காலி ஆகிடும். தண்ணியே போக முடியாதுன்ற இடத்துல எப்படி சின்ன சின்ன மண்ணோ சின்ன சின்ன டஸ்ட்டோ எப்படி போகுது? அதற்கும் காரணங்கள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ரீசெண்டாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இர்ஃபான் வந்து எங்கள் ஊருக்கு வந்துட்டு இருக்கும்போது நானும் இர்ஃபானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஷூட்டுக்கு வந்து போயிருந்தோம். அந்த டைமில் தண்ணிக்குள்ளே ஐஃபோனை விட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஓகேங்களா? அப்போ வரைக்கும் என்னுடைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே விடும் போதும் நல்லா ஒர்க் ஆச்சு, தண்ணியிலிருந்து எடுத்ததுக்கப்புறமும் நல்லா ஒர்க் ஆச்சு, இப்போ வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஆனால் இதே விஷயத்தை இப்போ நான் எடுத்துகிட்டு போய் செய்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில மாதங்கள் கழிச்சு இப்போ நான் எடுத்துகிட்டு போய் செய்யும் போது மேபி சான்சஸ் அதிகமாக இருக்குது என்னுடைய ஃபோன் டேமேஜ் ஆகிறதுக்கு. ஏன், எதனால், எப்படி அப்படின்ற கேள்விகள்லாம் எக்கோவில் நமக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். சொல்கிறேன். முதல் விஷயம், இந்த ஸ்மார்ட் ஃபோனை புதுசாக வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சீல்டு ஃபேக்ட்ரி டெஸ்டட் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம், ட்ராவலில் யூஸ் பண்ணுறோம், கிச்சனில் யூஸ் பண்ணுறோம், எல்லா இடங்களையும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை பை சான்ஸ், இது வந்து சான்ஸ் மட்டும்தான், பை சான்ஸ் இதுக்கு ரொம்ப ஹீட்டுக்கு பக்கத்தில் நம்ம எங்கேயாச்சும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை ரொம்ப ஹீட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்ம வச்சுட்டு இருக்கோம், ஏதோ ஒரு அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்போஷர் வந்து ஹீட்டுக்கு வந்து இது பட்டுருச்சு அப்படின்ற பட்சத்தில் இங்கே சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இதை சீல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம் போட்டு நல்லா ஒட்டிருப்பாங்க, அடிசிவ் போட்டு நல்லா டைட்டாக வந்து ஒட்டிருப்பாங்க. அதில் மேபி ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து அந்த அடிசிவ் வந்து சரியாக ஒட்டலை, இல்லை அது வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஹீட்டில் அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல தண்ணீர் போவதற்கான சான்சஸ் இருக்குது. இது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம்னா இந்த ஒரு ஸ்லைட் சான்சஸ் இருக்குது. இல்லை நம்ம எங்கேயாச்சும் வந்து தெரியாத நம்ம தண்ணியில் போட்டால் ஒன்றும் ஆகிறது இல்லையே அப்படின்றதுனால நல்லா கொதிக்க தண்ணியிலையோ சாம்பார்லையோலாம் இர்ஃபான் வீடியோ இருக்கிற மாதிரிலாம் வந்து சிக்கன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி உள்ளியெல்லாம் விட்டு எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். நோ ஃபன்ஸ் இர்ஃபான், ஜஸ்ட் ஃபார் ஃபன், சும்மா சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போதும் ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரினா அந்த மாதிரியே கிடையாதுங்க. சுடு தண்ணி அந்த மாதிரிலாம் வந்து பட்டுச்சுனாலும் மேபி அந்த அடிசிவெல்லாம் கொஞ்சம் விடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓவர் ஹீட்டில் இந்த சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் அடுத்த முக்கியமான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர். எந்த அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் வந்து இந்த ஃபோனில் அந்த தண்ணீர் மூலியமாக வந்து போகுதோ அப்பையும் தண்ணி உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்மார்ட் போன்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு இருக்கு இல்லைங்களா, மதர் போர்ட்ஸ், அந்த போர்டு மேல ஹைட்ரோஃபோபிக் கோட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டிங் வந்து வச்சிருப்பாங்க. சிம்பிளா இது என்னன்றதை சொல்றேன். ஹைட்ரோனா வாட்டர், இந்த ஃபோபிக் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயம், தண்ணியில் கண்டோன்றாங்களே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த போர்டு மேலே அந்த ஒரு கோட்டிங் போட்டிருந்தாங்கன்னா தண்ணீர் அது மேலே விட்டாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், அந்த தண்ணி வந்து ஏற்றுக்காது, தள்ளி விட்டுரும். ஸோ அப்போ வந்து போர்டில் வந்து தண்ணி போய் அதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் கம்மியாக இருக்கும். வாட்டர் ரிப்பலண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி வந்து ஆக்ட் ஆகும், ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், தண்ணியை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி விட்டுருது. பட் இப்படி இருந்தாலுமே இந்த கீழே இந்த போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ட்ஸில் தண்ணி போகாத அளவுக்கு என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய கிரில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய கிரில்ஸ், இதுக்குள்ளே சின்னசா வந்து கிரில்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி சமயத்தில் ஒருவேளை நம்ம தண்ணியில் போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் இதுக்குள்ளே போனாலுமே அதை தாண்டி வந்து உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட மொபைல் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து மொபைல்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மொபைலில் கீழே இருக்கக்கூடிய போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வோல்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கணக்கு வச்சுருக்கேன். 1 2 3 4 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் சும்மா கணக்குக்கு. இப்போ இதை வந்து நான் தண்ணியில் போடுறேன். ஸோ தண்ணியில் ஃபஸ்ட்டு 2 மீட்டரில் இருக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா
2 மீட்டர்ல இருக்கும்போது நமக்கு ப்ரெஷர் வந்து கம்மியா தான் இருக்கு. இதே 4 மீட்டர்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரெஷர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே 6 மீட்டர்ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் டென்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமா போகுது. ஸோ 8 மீட்டர்ல போகும்போது ரொம்ப அதிகமா போகுது. ஸோ இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய இந்த வாட்டர் மாலிகுல் இருக்கு பார்த்தீங்களா, இது ஃபோனுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பட் இதே நீங்க வந்து இங்க பார்த்தீங்கன்னா, தண்ணீல மேல இருக்கிறதுலேருந்து கீழ போக தான் நமக்கு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதைத்தான் நானும் வந்து சொல்ல வரேன். ஸோ எப்போ ஒரு ஃபோன் வந்து கீழே போயிட்டே இருக்கும், இது ஃபோனுன்றதுனால நான் ஃபோனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் மற்ற எந்த விஷயங்களும் வச்சுக்கோங்க. ஒரு தண்ணியில் கீழே ஒரு ப்ராடக்ட் போக அதோடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால தண்ணீர் உள்ளே போவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஃபோன்லையும் இதே விஷயங்கள் தான், ஸ்மார்ட் வாட்சிலும் இதே விஷயங்கள் தான். இதெல்லாம் ரொம்ப ஃபிசிக்ஸாக போய் எனக்கு இது நமக்கு பிச்சுக்கும். பட் அதனால் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெட்டில் ஒரு வீடியோ வந்து நான் பார்த்துருந்தேன். அந்த வீடியோவில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கிரிட் இருக்கிற மாதிரியான ஒரு மூடி வந்து போடுறாங்க. இப்போ அது மேலே ஒரு பேப்பர் வச்சு என்ன பண்ணுறாங்க, திருப்பிட்டு அந்த பேப்பர் எடுத்தாலுமே தண்ணீர் வெளியே வரல. இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா வாட்டர் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக அது அப்படி ஷேக் பண்ண உடனே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக ரியாக்ட் ஆகுது, ப்ரெஷர் அதிகமாக வருது. அப்போ அந்த சின்ன ஹோல்ஸில் எங்கெல்லாம் தண்ணீர் போகாமல் இவ்வளோ நேரம் இருந்துச்சோ அந்த இடத்துல இப்போ தண்ணீர் அழகாக வெளியே வந்துடுது. ஸோ இதுதாங்க சிம்பிளான ஒரு மேட்டர். இந்த இடமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதனால தான் ப்ரெஷர் அதிகமாக தண்ணீரும் வந்து மொபைலில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால தான் எந்த ஒரு மொபைல் கம்பெனியாக இருந்தாலுமே அவங்களுடைய ஐபி ரேட்டிங்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 5 மீட்டர் வரைக்கும் நீங்கள் 30 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதற்கு மேலே டைம் அதிகமாக தாண்டினாலுமே சரி, இல்லை அந்த மீட்டர் 5 மீட்டர்ன்றது 10 மீட்டராக போனாலுமே சரி, தண்ணீர் உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்ற வார்னிங்கை ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க. இப்போ புரியுதுங்களா? ஈவன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் கூட தண்ணியில் தவறி விழுந்துருச்சுன்னா மேக்ஸிமம் ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா மேபி சர்ஃபேஸ் டென்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். இதுலயும் அதே மாதிரி சின்ன கிரில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் கூட ப்ரெஷர் அதிகமான பட்சத்திலையோ இல்லை சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்திலையோ தண்ணீர் உள்ள போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. 2021ல நம்ம நிறைய புது ஸ்மார்ட் ஃபோன்ஸை பார்த்துருக்கோம். டஸ்ட் மற்றும் வாட்டர் ரேட்டிங்கோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஸ்மார்ட் வாட்சஸ்ல நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம். பட் இப்போ வரக்கூடிய ஒரு சில பிரீமியம் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல எல்லாமே டஸ்ட் மற்றும் வாட்டர் ரேட்டிங் ரெண்டுத்தையுமே சேர்த்து சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த இடத்துல டஸ்ட்டும் உள்ள போகாத மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் வாட்டரும் உள்ள போகாத அளவுக்கு ஓரளவுக்கு. அது உள்ளே போகாதுன்னா நீங்க கடல்ல எல்லாம் எடுத்துட்டு போகலாம், ஸ்விம்மிங் பூல் அப்படி டைவ் அடிச்செல்லாம் வரலான்றது அர்த்தமே கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதற்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அந்த லிமிடேஷன்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். சிம்பிள். இந்த வீடியோ மூலமாக இந்த ஒரு விஷயம் என்னன்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போல வேற எந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணலான்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.